என்னண்ணே ஐயோ அது ஆன்ல இருக்குண்ணே இப்படியா அநியாயம் பண்ணுவியா? ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ராஜஸ்தான் ரைடில் பெல்லாரியில் இருக்கோம். ராஜஸ்தானுக்கு போகிற வழியில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்களை அப்படியே பார்த்துட்டு போகிற பிளானில் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் பெல்லாரி மாவட்டத்தில் இருக்கிற பெல்லாரி கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். நான் ரூமுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் அந்த இடம் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே கைஸ், அப்படியே போர்ட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே, போர்ட்டுக்கு ஏறும்போதே எவ்வளோ தூரம் ஏறுது பாருங்க. அப்படி ஏறி யூட்டர்ன் அடிச்சிடணும், இல்லைன்னா மாட்டிக்கிடுவோம். இப்போ வந்து இமாலயனில் தான் நான் போகிறேன் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா என் வண்டி பெட்டிக்கிட்டியாக இருக்கா, இமாலயனில் போகிறேன். அண்ணே வரட்டும். வந்துட்டீங்களா? அப்படியே ரவுண்ட் டாப்போட்டில் யூட்டன். இங்கே வந்து யாருமே ஹெல்மெட் போடுறது கிடையாது, நாங்கள் மட்டும்தான் ஹெல்மெட் போட்டிருக்கோம். கவர்மெண்ட் அதான் போலீஸ்காரங்க கூட ஹெல்மெட் போடுறது இல்லைங்க. பல்லாரியில் வெங்காயம் ஃபேமஸ்மா. அது பல்லாரிக்கும் வெங்காயத்துக்கும் பல்லாரிக்கும் சம்மந்தம் இல்லையோ? யாரும் தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஹிமாலயன் சூப்பராக இருக்குங்க. நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு இது ஓட்டுறதுக்கு வித்தியாசம் எவ்வளோ இருக்குது. ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனும் பெருசாக இருக்குது. டிராஃபிக் ரூல்ஸு ப்ளஸ் ஹெல்மெட்டு யாருமே கிடையாது. लेफ्ट पता राइट बताओ? லெஃப்ட் போட்டா இப்படி தான் இப்படியே யாரும் நினைக்க. இதை தெரிஞ்சு பார்த்தியா, ரைட் சைடில் தெரியுதுல பெல்லாரி கோட்டை. நம்மளுடைய ராஜஸ்தான் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் சுற்றி பார்க்குறதுல இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு பெல்லாரி, அதாவது ஃபஸ்ட்டு கோட்டையை பார்க்க போகிறோம். ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸில் பிளேஸ் பார்க்க போகிறோங்க பெல்லாரி கோட்டை. இது வந்து நாங்கள் பிளான் பண்ணதில் இந்த கோட்டை இல்லை, ஆனால் போகிற வழியில் இந்த கோட்டை தெரிஞ்சுது. ஸோ அப்போ இன்றைக்கி ஸ்டே பண்ணிவிட்டு இங்கேயே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இங்கே சுற்றி பார்க்குறோம். யாருமே நமக்கு வந்து இந்த ரூட்டில் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு எந்த விதத்தில் யாரும் சொல்லலை, நம்மளாக தான் போகிறது. ஆமாம், இன்றைக்கி லீவ், பிள்ளைகளுக்கு ஜாலியாக இருக்கட்டும். மக்கள் மகிழ்ச்சிக்கு விக்கி நிகழ்ச்சி. சந்தோஷமாக இருங்க எல்லாரும், சிரிங்க. செம்ம வெயிலுங்க, கண்ணாடி கூட எடுத்துகிட்டு வரல. என் பின்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா பெல்லாரி ஃபோர்ட்டு. ஆனால் படிக்கட்டு வழியாக தான் நடந்து போகணுமா. கீழே வண்டியை விட்டாச்சு, படிக்கட்டு வழியாக தான் நடந்து போகணுமா. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஆனால் நல்லா ஜம்முன்னு இருக்குது. போயிட்டு இறங்கும்போது வேகமாக இறங்கிடலாம், போகும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்துலாம் இருக்குது, போயிடலாம். வாங்க ஐயா, ஒரு 10 நிமிஷம் சாட்டுன்னு உச்சி ஏறணும்னு வைங்களேன், உடம்பு ஒரு 10 கிலோ இழைச்சிரும். ஒரு தனி பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டோமா. போகிற வழியில் கடையெல்லாம் இருக்குது. மேலே போனீங்கன்னா அப்படியே ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு மேலே போகலாம். தண்ணி வாங்குறது நல்லது கைஸ். 90 கிட்ஸுக்கு மட்டுமே தெரிஞ்ச தண்ணி வாட்டர் பாக்கெட்டு. இந்த பாருங்க, வாட்டர் பாக்கெட் ஒரு பாட்டு வந்துச்சு. அந்த பாட்டுக்கு மீனிங் தெரியுமா உங்களுக்கு? வாட்டர் பாக்கெட் அண்ணா, வாட்டர் பாக்கெட்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தது அதுதான். எவ்வளோ பையா, எவ்வளோ தம்பி? கித்தனா 5 ரூபாயா? எங்கள் ஊரில் 1 ரூபா தான்டா. 5 ரூபா சொல்கிறான். ஏமா ஜிஎஸ்டி சேர்த்து சொல்கிறியா? வித் ஜிஎஸ்டி 5 ருபீஸு. ஆமாவா கேஸ். டிக்கெட் வாங்கியாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபா ஒரு ஆளுக்கு. ஃபோனு மட்டும் கொண்டு போகலாம், கேமரா கொண்டு போகக்கூடாது, சரியா? அதனால் 25 ரூபா ஒரு ஆளுக்கு. இப்போது சுற்றி பார்க்க ஒரு நாள் வரோம் நம்ம. இந்த இடம் வந்து அவ்வளோக்குள்ளே வெயிலாக இருக்குது. இதே இடத்துல குடியிருந்து ஆட்சி செஞ்சு குதிரையெல்லாம் மேலே கூட்டு போய் வெயிலில் எப்படி வாழ்ந்துருப்பாங்க. ஆனால் யாரும் கருப்பா இல்லை. எப்படி? அதாவது உலகத்திலேயே 2வது கற்கால நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டது, பெரிய அளவில் கற்கால நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பெல்லாரி ஃபோர்ட்டில் தான். அதனால் உலகத்தில் 2வது பெரிய கற்கால நாகரிகம் இந்த இடத்துல தான் வந்து உருவாச்சு, கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி தானே கூகுள் சொல்லிச்சு. அது உண்மையாக பொய்யாங்கிறது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் மேலே போய் காட்டுறோம், சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக கட்டியிருக்காங்க இந்த போர்ட்டை. அதாவது ஒன்று லோயர் போர்ட்டு, இன்னொன்று அப்பர் போர்ட்டு.
ஃபஸ்ட்டு கட்டினது வந்து அப்பர் போர்ட்டு. அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அனுமப்பா நாயக்கா அப்படிங்கிறவர் 1500களில் அது விஜயநகர பேரரசு இருக்கும்போது கட்டியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 1800 வந்து ஹைதர் அலி அவர் வந்து கீழே உள்ள லோயர் போர்ட்டு கட்டியிருக்காரு. லோயர் போர்ட்டு இந்த பக்கம் இருக்குது, மேலே வந்து அப்பர் போர்ட் இருக்குது. ஸோ இந்த 2 போர்ட்டும் சேர்ந்து தான் பெல்லாரி குட்டா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இது வந்து பெல்லாரி குட்டான்னா பெல்லாரி கோட்டை அப்படிங்கிறதோடைய கன்னட வெர்ஷன் வந்து குட்டா. நம்ம வந்து மேலே போய் பார்ப்போம் அப்பர் போர்ட்டு, அங்கே ஒரு டெம்பிளும் இருக்குதான். ஸோ அதையும் அங்கே போய் பார்ப்போம். கீழே வந்து முகமது அலி அதை ஹைதர் அலி பண்ணதுனால, ஹைதர் அலி காலகட்டத்தில் பண்ணதுனால நிறைய வந்து சிற்பங்கள் உடஞ்சி போய் கிடக்கு. ரொம்ப ரீசெண்டாக 18ஆம் நூற்றாண்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அது உடஞ்சி போய் கிடக்கு. மேலே வந்து கொஞ்சம் தெளிவாகவே இருக்கணும் நம்புகிறோம், நம்பிக்கையில் நாங்கள் போகிறோம். மேலே வந்து பார்ப்போம். வாங்க. இந்த கோட்டைக்கு வந்த உடனே ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மகாபலிபுரத்தில் கிருஷ்ணன் வெண்ணெய்க்கல்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு கல் இருக்கும்ல, அந்த கல் மாதிரியே ஒரு இடம் இருக்குது. இதில் அழகாக குட்டி பிள்ளைகள்லாம் மேலேருந்து சறுக்குறாங்க. நமக்கு அதாவது கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருக்கும். இது ரொம்ப லாங்காக சறுக்கி வருது, அழகாக சறுக்கி வரல. அங்கே பாருங்க அந்த பச்சை கலர் சட்டை பையன் அவ்வளோ அழகாக சறுக்கிட்டு வர பாருங்க. சேர்ந்துட்டான். செம டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து சண்டே, அதனால நிறைய பேர் சுற்றி பார்க்க வந்திருக்காவ. அவ்வளோ வருது. பெரிய பையனுக்கு இப்போ இந்த பார்த்தா யாருக்கு தான் ஆசை வருது, எனக்கே ஆசை வருது. நம்மளும் மேலேருந்து சறுக்கலாமட்டு. அப்புறம் டவுசர் கிழிஞ்சு போயிடும். ஏற்கனவே வெயிலில் சூடு கிழிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இது வேற பட்டுச்சுன்னா சுத்தம் சோழி முடிஞ்சது. ஏற்கனவே காயில் என்ன ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அவர் பண்ண போகிறது இது வரைக்கும் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கேருந்து சறுக்கிக்கிட்டே கீழே போகிறாரு. அதுதான் அவர் பண்ண போகிறார். நெக்ஸ்ட் சாதனை பார்த்து ரசிப்போமா? இப்போவே வா. 30 வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டது, இப்போ 40 வயசு ஆகுது. 40 வயசுல சறுக்க போறேன். ஒரு வாய்ப்பு கிடைச்சா யாரும் மிஸ் பண்ண மாட்டோம். ஆமா, நமக்குள்ள உள்ள சின்ன குழந்தை வெளியே வந்துடும். வேற எதுவும் வெளியே வராம இருந்தா சரி. இப்ப அண்ணா பார்த்து கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா. கீழே இருந்து நாங்களே பெரிய சாதனை பண்ணிட்டு இருக்கிறோம் இங்க. ஓ சூப்பர். வாவ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லெல்லாம் பாருங்களேன், பெரிய பெரிய கல்லாக இருக்குது. உண்மையிலே இது இவங்களுக்கு நல்ல ஒரு சேஃப்டியாக தான் இருக்குமா, இல்லைன்னா இதில் ஏறுறவங்க வலிக்கு விழுந்துருவாங்கங்கிற மாதிரி இருக்குது. அந்த கல்லெல்லாம் வித்தியாசமாக தான் இருக்குது, மேலேருந்து கீழே வரைக்குமே. இப்போ இந்த இடத்துல ஒரு 2 என்ட்ரன்ஸ் கோட்டை மாதிரி இருக்குது பார்த்துருங்க. வாசல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு இடம் இருக்குது. இதில் உள்ளே போனீங்கன்னா இப்போ வெளியே எவ்வளோ வெயில் இருந்துச்சு, அப்படியே ஒரு எக்கோ மண்டபம் மாதிரி. இதில் பேசுனா நல்லா எக்கோ ஆகுதுல்ல, இதில் பேசுனா கண்டிப்பாக எக்கோ ஆகுதுங்க. அப்போ இது வழியாக யாராவது உள்ளே வந்தாங்க அப்படின்னா மேலே இருக்கிற கோட்டையில் இருக்கிறவங்களுக்கு சவுண்டு கேட்குற அளவுக்கு வச்சுருக்காங்க. அப்படி தான் இருக்குது இந்த இடத்துல பாருங்கள். நம்ம சத்தமாக பேசினாலே இதாகுது, எக்கோ ஆகுதுல்ல. ஸோ அதுக்காக போட்டிருக்காங்க. வீட்டுக்கு வராங்க, வாங்க உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்க. ஓ அந்த மாதிரி இருக்குது. இவங்கெல்லாம் வாங்கன்னு சொல்ல முடியாது, இது கோட்டைங்க, பாதுகாப்பா உள்ள இருக்கிறது. வந்து உள்ள உட்காருங்கன்னு சொல்லுவாங்களா, அடிச்சு வெளியே தருவாங்க. நேரா உள்ள மேலே வருவாங்க, வாய்ப்பே இல்லை. போய் பாருங்க, அழகா தேசிய கொடி தூக்கிட்டு வரோம். आपका नाम भैया? शेख खालिद, मोहम्मद रिहान, मोहम्मद ज़ैफा, उमर फारूक, मोहम्मद ज़ैफा. हाय, हैप्पी रिपब्लिक डे. थैंक यू विलिंग बॉय, थैंक यू, வெல்கம். சூப்பரா அவர் தேசியத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்க பசங்க. என்னண்ணே ஐபோன் போய் ஐபோன் வந்துருச்சு. ஐபோன் ஐயோ, அந்த பக்கம் இறங்குறதுக்கு தான் கூடாதுன்னு முள்ளு போட்டு வச்சிருக்கானுங்களே. ஐபோன் அங்கே உள்ள மாட்டிக்கிச்சு. என்னோட ஐபோன் உள்ள வந்துருச்சு. காலையில் நான் ரிஸ்க் எடுக்க போறாரு. எங்க நானா? ஆமா. ஐயோ, மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஆக போகுது. காயல் பட்டினம் பாய்ஸுங்க 1.5 லட்சம். 1.5 லட்சம் எனக்கு எவ்வளோ தெரியுவியா? எடுத்து கொடுத்தா எனக்கு எவ்வளோ தெரியுவியா? எவ்வளோ வேணும்னு சொல்லுங்க. ஈஸியாக எடுக்கலாம். பார்த்து நான் உழுதுருவோம் போல இருக்கு. என்னை காப்பாற்ற யாராவது வருவீங்களா? சேஃபாக இருக்கணும், எதுவும் ஆகக்கூடாது. அப்படியா? இன்னும் அது போய் கீழே போடுற போது அது தெரியாதுன்னு இல்லை. நான் அப்படி வச்சிருந்தேன், அது நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி எஜெக்ட் ஆகும்ட்டு.
அது ஆன்ல இருக்குண்ணே, ஆன்ல இருக்கு. ஹாய், இங்க பாருங்க ஐயா. என்னண்ணே கீழே போட்டு ஆன் பண்ணி வச்சிருக்கல, கண்டென்ட் பண்றீங்களோ? இதெல்லாம் கண்டென்ட் கிடையாது, உண்மையில அது பயல்கிட்ட கேளுங்க. பையா இட்ஸ் நாட் கண்டென்ட். ரியலா விழுந்துச்சு, அவர் தான் பார்த்துட்டு இருந்தார் அந்த பையன். பாய்களா பாய்களா, ஐயா அநியாயம் பண்ணுவீங்க. மேல வர்றது பெரிய சரித்திரம்னா என்னடா இன்னைக்கு பொழுது போயிருச்சு. வந்து 1.5 லட்சம் ரூபாய் காலி பண்ணிருப்பாரு. அதுதான் கோட்டை கட்டுறதுக்கு அந்த காலத்துல 1.5 லட்சம் ரூபாய் ஆகிருக்காது. இந்தாங்க அப்படியே பேசுங்க. இது நியாயம் நல்லா எதுவுமே ஆகல, எனக்கு எதுவும் ஆகுனாச்சு பாக்குறாரா பாருங்க. தேங்க்ஸ் காயில. போனுக்கு ஆகுதான்னு பாக்குறியா? எனக்கு ஏதாவது ஆகுதா? காயில தான் ரிஸ்க் எடுத்து கீழே போய் எடுத்து கொடுத்தாரு. நான் தான் கவலைப்படாம உட்காந்துருந்தேன். 1.5 லட்சம் ரூபாய் கீழே போட்டு ஒரு மனுஷன் கவலை இல்லாம இருக்காராங்க. இப்ப பெரிய பண்ணையை தான் கூட்டு வந்திருக்கேன் நானு. நீங்க இருக்கீங்களா? நான் இருக்கிறதுனால இன்வெஸ்ட் பண்ணி திருப்பி வாங்கி தர போறீங்க. பாருங்க, நல்ல வேலை அந்த மஞ்சுமல் பாயஸ்ல ஒரு 1 கிலோமீட்டருக்கு உள்ள போற மாதிரி போகல. அதுதான் சொல்றேன், சும்மா ஒரு 10 அடியில 5 அடியில விழுந்துருச்சு. எப்படி ஒரு 5-7 அடி இருக்கும் இல்ல வாழம். அந்த பக்கம் வழி இருந்துச்சு, போயிட்டு வந்தாச்சு. உள்ள வந்துருச்சு. பாருங்க, இங்க ஒரு குகை மாதிரி இருக்கு. அழகா இங்க இருந்து சவுண்ட் விட்டாலும் அப்படியே சிட்டி வியூங்க. இங்க இருந்து பார்க்கும்போது அப்படி இந்த பாறையில இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒரு சிட்டி வியூ செமையா இருக்குல்ல. கம்ப்ளீட்டா பெல்லாரி சிட்டியா தெரியுது. மஞ்சுமல் பாய்ஸ் அத குணா படத்துல வரும்லங்க, அதே குகைங்க அப்படியே இருக்குங்க. ஐயோ இவ்வளவு பெருசு. அங்க இருந்து கீழே தூரமா அங்க கீழே போகுது. வா, இதுவும் அப்படியே மேல போய்கிட்டே இருக்கு. இதை பார்த்தாச்சுன்னா நமக்கு எங்க மலேசியாவில் உள்ள முருகன் கோயிலுக்கு ஏறுற மாதிரியே அப்படியே ஏறுது மேலே. இங்க பாருங்க, அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கலாம். வாங்க அப்படியே போவோம், மூச்சு வாங்குது இருந்தாலும் அப்படியே போயிட்டு இருக்கலாம். ஹாய் आपका नाम आपका नाम पात्रा இருக்குமா? சூப்பரா இருக்கு. கத்திக்கிட்டே வராங்க. மழை நேரத்துல எல்லாம் நல்ல மழை பெய்யும் போல இருக்கு. புல்லுலாம் நிறைய வளர்ந்து நிக்குது. காவலாளிலாம் இருக்காங்களா, பயங்கரமா மிலிட்டரி ட்ரெஸ் போட்டு ஒருத்தர். அப்படியே பார்த்தோம்னா இதுதான் என்ட்ரன்ஸ், கோட்டையோட என்ட்ரன்ஸ். பையன் எங்கிருந்தோ வரேன் போகாங்க. இதே போனீங்கன்னா உள்ள ஓ உள்ள போனால் எங்கேயோ போகுது, மேலே போகுது. ஃபைனலாக நம்ம தேடி வந்த பெல்லாரி கோட்டைக்கு வந்தாச்சுங்க. அப்போ எவ்வளோ ஹைட்டு இங்கே பாருங்க, ஜம்முன்னு இருக்கு பாருங்க. சுற்றி கீழே வரும்போதெல்லாம் அந்த போர்ச்சவர்கள் இருக்கிறது அது இதுன்ட்டு தானிய கூடம், குதிரலாயம் இதெல்லாம் இருந்துச்சு. மேலே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ ஒரு அழகான வியூவில் செம்ம பெருசாக கோட்டை. ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம கோட்டைக்கு பக்கத்தில் நிற்கிறோம். எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? உண்மையிலே நம்ம கீழேருந்து பார்க்கும்போது ஓரளவு சின்னதாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் மேலே வரும்போது நல்ல வீதி. ஆனால் இவங்க இதை முறையாக பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு நிலப்பகுதி மாதிரி தெரியல. உள்ளே போனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியல. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லெவல் பண்ணலாம். அவங்க அந்த காலத்தில் பண்ணியிருக்கலாம். 1500 வருஷத்தில் பண்ணது அப்படின்னாச்சுன்னா இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். பட் கோட்டை இங்கேருந்து பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் யூசேஜ் இல்லாமல் இருக்குது. எப்படி வந்தாங்க போனாங்கன்னே தெரில. இப்போ 2024 நம்ம படிக்கட்டு வழியாக தான் மேலே வரோம். மற்றபடி எப்படி வராங்க என்னங்கிறதுலாம் தெரில. உள்ளே போனால் தான் எப்படின்னு தெரியும். வாங்க போகலாம். பாருங்கள், இந்த இன்னைக்கு வந்தவனுங்க பயலுவ கொடியேற்றி வச்சுருக்காங்க. கையில் தான் வச்சுருக்காங்க கொடி. அதில் கவர்மெண்ட் மாட்டலை, அழகாக தேசிய கொடி ஏற்றி வச்சுருக்கானுங்க. செம்மையாக இருக்குது. சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு பிரம்மாண்ட கோட்டை அகலமாக. பட் மலை மேலே இருக்குது, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏறி வர்றதுக்கு. கோட்டைக்குள் வந்ததுக்கப்புறம் மாடங்கள், மண்டபங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது. கோட்டையோட மேல் மாடி. டோட்டல் ஃபோட்டோ
இதான் டோட்டல் ஃபோட்டோ இதானுங்க. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து வீடு அப்படின்னு பாடுறதுக்கு ஏற்ற மாதிரியான இடங்க. ஒருவேளை அது இங்கே தான் எடுத்துருப்பாங்களா? அப்படியே நம்ம இது மாதிரி போகுது பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீன பறிஞ்சோர் மாதிரி அந்த கோட்டை மாதிரி போகுது. கோட்டையோட கொத்தளம் எண்டு சுற்றி இருக்குங்க. அப்படியே சுற்றி இருக்குது, ரொம்ப தூரத்துக்கு இருக்குது. அதான் 6 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட சரௌண்ட் இருக்குன்றாங்களே. இந்த மலை ஃபுல்லாகவே கோட்டையை கட்டி வச்சுருக்காங்க. பெருசாக இருக்குது. மக்கள் அங்கங்கே நிற்கிறாங்க. நம்மளால போக முடியாது, ரொம்ப தூரத்துக்குலாம் ட்ராவல் பண்ண முடியாது. நான் இப்போ நிற்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் கோட்டையோட விளக்கு மாடம். நான் அதுக்கு மேலே தான் நிற்கிறேன். எல்லாம் சின்னமாகிடுச்சு. இதுதான் விளக்கு மாடம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இடம் லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து லைட் எரிஞ்சாச்சுன்னா அந்த கோட்டையில் நைட்டு நேரத்துக்கு முழுக்க வெளிச்சம் கொடுக்குங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டு. ஸோ அந்த ஃபுல்லாகவே நம்ம கோட்டையை பார்த்துட்ருக்கோம். கோட்டைக்கு அந்த பக்கமும் மேலே போலாம் போல இருக்குது. கோட்டைக்கு உள்ள இந்த கற்கால மனிதர்கள் வாழ்ந்த காலத்தில் உள்ள கோட்டைங்கன்னொடனே கொஞ்சம் நம்ம அளவுக்கு நாகரிகமாக கட்டப்படலை. ஏன்னா ஓரளவு அவங்களுடைய நாகரிகம் இங்கே தெரியுது பாருங்கள். வெளிச்சம் வர்றதுக்காகவும் காற்று வர்றதுக்காகவும் மழை தண்ணி படுறதுக்காகவும் ஒரு ஓட்டை அழகாக போட்டு வச்சுருக்காங்க. இப்போ தொழில் துறையிட்ட இருக்குது, இருந்தாலும் பராமரிப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நல்லா சுத்தமும் இல்லை சரியாக. முழுக்க முழுக்கவே கல் தான். இந்த கல்லுலாம் வந்து பழைய கற்கால கல், கற்காலத்து காலத்தில் உள்ள கல் தான் இப்படி எல்லாம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஒரு சூரிய வெளிச்சம் படுது பார்த்தீங்களா, இது வந்து டைம் கால்குலேஷன் பண்ணுறதுக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸாக விழும் பாருங்க. அங்கே இருந்து விழுது. அந்த ஓட்டையை கரெக்டாக வச்சுருக்காங்க. இதான் நான் என்ன ஓட்டையை வந்து எதுக்காக வச்சுருக்காங்கன்னு பார்த்தா, இவங்க உள்ள பதுங்கு குழி மாதிரி இருந்துக்கிடுவாங்க. உங்களுக்கு இந்த லைட் வந்து எங்கெங்கே போகுதோ அவ்வளோ தூரத்துக்கு போகிறது வரைக்கும் டைம் கால்குலேஷனு ப்ளஸ் லைட்டு ப்ளஸ் காற்று போகிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுதுல்ல. மல்டி பர்பஸுக்காக அந்த ஓட்டையை கரெக்டாக போட்டு வச்சுருக்காங்க. உயரத்தில் இருக்கிறதுனால சூரிய டைமை பார்த்துக்கிட்டு கரெக்டாக டைம் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு. ஓகே கைஸ், இங்கேருந்து அப்படியே நான் கிளம்புறேன். ஃபுல்லாக ஓரளவு உங்களுக்கு சுற்றி காத்துட்டேன்னு நினைக்கிறேன். முழுக்க கல் மட்டும் தான் இருக்குது. நம்ம ஊரில் வந்து இன்னும் கொஞ்சம் கட்டுமானங்கள்லாம் அதிகமாக இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் 1000 வருஷம் பழமையான நம்மளுடைய கோட்டை தஞ்சாவூர் கோட்டையை பார்க்கும்போது எவ்வளோ பெருமிதமாக இருக்குது. நான் அதுக்கு இது குறைவுன்னு நான் சொல்ல வரல. இதுக்கு இந்த ஊருக்கு இந்த இடத்துல இவ்வளோக்குள்ளே ஒரு கட்டுமானம் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம இந்த ஊருக்கு வந்திருந்தா பார்க்குறதுல தப்பு இல்லைல்ல. ஸோ கண்டிப்பாக இங்கே யாரும் பெல்லாரி வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பாருங்கள். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வயசானவங்கனாலும் நின்று வந்துடலாம். இறங்கும்போது ஈஸியாக இறங்கிடலாம்ல.